Hi friends, welcome to Easy Pon Samayal. First time பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் நேம் வந்து பொன்பாலா பொன், ஃபேஸ்புக் நேம் வந்து ஈஸி பொன் சமையல். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ரெசிபி பிரெட் அல்வா. என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது, நெய்யும் கரெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி பொன் சமையல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங் டைம் கழிச்சு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே ரெசிபி பிரெட் அல்வா. தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம். ப்ரெட்டில் வந்து இந்த சைஸில் இருக்கிற ப்ரௌன் கலர்ஸ்லாம் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ ப்ரெட் ஸ்லைட் எடுத்து இந்த சைஸில் இருக்கிறதுலாம் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சைஸில் இருக்கிற ப்ரௌன் கலர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒயிட் கலர் மட்டும் எடுத்துக்கிடணும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சைஸில் இருக்க ப்ரௌன் கலர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ரெட்டை வந்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணுறேன் நெய்யில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். பேன் வச்சாச்சு. 2 டீஸ்பூன் நெய். நான் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும், லைட் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடுவோம். முந்திரி பருப்பு வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். கிஸ்மிஸ் பழம் இதையும் வந்து ரோஸ்ட் பண்ணிடுவோம். ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துருவோம். 2 டீஸ்பூன் நெய். ப்ரெட்டையும் வந்து ரோஸ்ட் பண்ணிடுவோம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ரோஸ்ட்டும் பண்ணலாம், உங்கள் விஷ். உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வந்து ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வந்து ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நெய்யில் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு சைடும் ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 1 கப் சுகர், 1 கப் சுகர் போட்டாச்சு. 2 கப் வாட்டர், 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு 2 கப் சுகர் வேணாலும் நீங்கள் சுகர் ஜாஸ்தியாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1 கப் போதும். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து அதே வந்து மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆன பிறகு உங்களுக்கு காட்டுறேன். சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க விடணும். ரொம்ப திக்கி கன்சிஸ்டன்சிலாம் வேணாம், நார்மல் கன்சிஸ்டன்சி, லிக்விடாகவே இருந்தால் போதும். இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சுகர் எசன்ஸ், ஏலக்காய். ப்ரெட்டு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ரோஸ்ட்டும் பண்ணலாம், உங்கள் விஷ். ப்ரெட் போட்டுருவோம். ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுருவோம். இதை வந்து நல்லா மூழ்கி வைக்கணும். ப்ரெட்டை வந்து மிதக்கிறப்ப வைக்கணும்.
எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வந்து முழுங்கிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து நல்லா ஊறிடுச்சு. போட்டு ஒரு செகண்ட்லேயே நல்லா ஊறிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறணும். இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விடணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் நல்லா உறுதியாக வந்துடுச்சு. நம்ம சேமியா மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துடுச்சு. உறுதியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நெய் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். உங்களுக்கு நெய் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லாம் ஆட் பண்ணுவோம். நல்லா வந்து நெய்லாம் வந்து ஒட்டாமல் வந்துடுச்சு. எனக்கு ப்ரெட் வந்து நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த மாதிரி எனக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. என் கையில் தான் வந்து ஒட்டியிருக்கு. சரி, ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடானோடனே வந்து சர்வ் பண்ணலாம். நம்ம பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் வந்து பொன்பாலா பொன். பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நேம் வந்து பொன்பாலா பொன், ஃபேஸ்புக் நேம் வந்து ஈஸி பொன் சமையல். பிரெட் அல்வா. ஏப்ரல் 14லேருந்து செகண்ட் இயர் ஸ்டார்டிங் ஆகுது. உங்களோட சப்போர்ட் இருந்தனால தான் இவ்வளோ வந்து ரன் ஆச்சு. கிவ் யுவர் சப்போர்ட்ஸ். போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு என்ன குக்கிங் கிளாஸ் வேணுனாலும் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மெசேஜ் வச்சுருந்தேன், Q&A. அதை பார்த்து உங்களுக்கு என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, பிடிக்காட்டி நோ கொடுங்க. நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது, நெய்யும் கரெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள்.